Images formed by spherical mirrors. இப்போ ஸ்பெரிக்கல் மிரரில் எங்கே இமேஜ் எப்படி எந்த மாதிரி இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ். அன்லைன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் இந்த டூ டைப்ஸில் இமேஜ் நமக்கு தெரியும். ஸ்பெரிக்கல் ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ்னா மெய் பிம்பம், அதாவது உண்மையான மெய் பிம்பம். விர்ச்சுவல் இமேஜ்னா மாய பிம்பம். சரியா? ஓகே, ரியல் இமேஜ் தென் விர்ச்சுவல் இமேஜ், மெய் பிம்பம், மாய பிம்பம். Real images can be formed on a screen while virtual images cannot be formed on a screen. இப்போ ரியல் இமேஜ் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்க்ரீனில் வந்து பிடிக்கலாம், ஸ்க்ரீனில் விழ வைக்கலாம். ஓகே, ஆனால் விர்ச்சுவல் இமேஜஸை நம்ம ஸ்க்ரீனில் விழ வைக்க முடியாது. அதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா. இமேஜ் ஃபார்ம்ட் பை அ கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரெக்ட், விர்ச்சுவல் அண்ட் டிமினிஷ்ட் இன் சைஸ். கான்வெக்ஸ் மிரரில் எப்பயுமே இமேஜஸ் எப்படின்னா எரெக்டாக இருக்கும். விர்ச்சுவல் எரெக்ட்னா என்ன, நேராக இருக்கும். விர்ச்சுவல் மாயபிம்பம் டிமினிஷ்ட் இன் சைஸ். மாயபிம்பம்னா என்ன, நம்ம ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். எரெக்ட்னா நேரான பிம்பமாக இருக்கும். தென் விர்ச்சுவல்னால் மாயபிம்பம் ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. டிமினிஷ்டுனா ஆப்ஜெக்டை விட இமேஜ் வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, as a result images formed by these mirrors cannot be projected on a screen. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம விர்ச்சுவல் இமேஜஸை ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. The characteristics of an image are determined by the location of the object. அதாவது அந்த இமேஜோட கேரக்டரை எதை நிர்ணயம் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட் வைக்கக்கூடிய லொக்கேஷன், எங்கே நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இமேஜோட கேரக்டர் இருக்கும். கேரக்டர் என்ன, அதாவது ரியல் இமேஜாக இருக்கா, விர்ச்சுவலாக இருக்கா, எரெக்டாக இருக்கா, ஒரு தலைகீழாக இருக்கா அப்படிங்கிறது, டிமினிஷ்டாக இருக்கா, என்லார்ஜாக இருக்கா, அதான் நம்ம கேரக்டர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு இமேஜோட கேரக்டர் இருக்கும். As the object gets closer to the concave mirror, the image gets larger. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், கான்கேவ் மிரரில் பார்த்தோன்னா எப்பயுமே இமேஜ் வந்து ஆப்ஜெக்டை விட பெருசாக தான் இருக்கும்னு அதே தான் கொடுத்துருக்காங்க. Until attaining approximately the size of the object when it reaches the center of curvature of the mirror. As the object moves away, the image diminishes in size and gets gradually closer to the focus until it reduced to the point at the focus when the object is at an infinite distance from the mirror. The size and nature of the image formed by a convex mirror are given in table 3.1. Concave mirrors form a real image and it can be cocked on a screen. ரியல் இமேஜ் பார்த்தோன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து பிடிக்கலாம். Unlike convex mirrors, concave mirrors show different image types. Okay, depending on the position of the object in front of the mirror, the position, size and nature of the image will vary. Table 3.2 provides a summary of images formed by a கான்கேவ் மிரர். நமக்கு 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு. யூ கேன் அப்சர்வ் ஃப்ரம் த டேபிள் தட் அ கான்கேவ் மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம் அ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் எக்ஸப்ட் when object is placed between the focus and the pole of the mirror. In this position it forms a virtual and erect image. இந்த டேபர் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இமேஜஸ் எங்கே நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் எங்கே நமக்கு இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத, எந்த மாதிரி கேரக்டர் அது கிடைக்குது, அதாவது ரியல் இமேஜா ஆர் விர்ச்சுவல் இமேஜா, எரெக்டா ஆர் இன்வெர்ட்டடா, டிமினிஷ்டா, என்லார்ஜா அப்படிங்கிற கேரக்டர் தான் நமக்கு இது கொடுக்குது. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த 2 பாக்ஸும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்வெக்ஸ் மிரரில் பார்த்துடலாம். Position of the object, next position of the image, இமேஜோட சைஸ், நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஃபஸ்ட் இப்போ எங்கே வச்சுருக்கோம், பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா அட் இன்ஃபினிட்னா தொலைவு தூரத்தில், ரொம்ப டிஸ்டன்ஸில், மிரரை தள்ளி நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே கிடைக்குதுன்னா அட் எஃப்னா என்ன, ஃபோக்கஸ். ஓகே, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கஸ். ஓகே, இன்ஃபினிட்டி தொலை தூரத்தில், அது ஈரில்லா தொலைவில், முடிவில்லா தொலைவில் நமக்கு வச்சா
எங்கே நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்குது அட் எஃப். எஃப் மீன்ஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கஸ். ஓகே, இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்டு, பாயிண்ட் சைஸ்டு. அதோட இமேஜ் பார்த்தோன்னா ரொம்ப பாயிண்ட் சைஸில் தான் இருக்குது. டிமினிஷ்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நேச்சர் ஆஃப் த இமேஜ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். எப்பயுமே நேராக விர்ச்சுவல்னால் என்ன, மாயபிம்பம். மாயபிம்பம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், ஸ்க்ரீனில் நம்ம காக் பண்ண முடியாது, ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. அதே மாதிரி நேராக தான் எப்பயும் இருக்கும். பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல். இப்போ இன்ஃபினிட்டி இருளா தொலைவுக்கும் பிபினா என்ன, போல், இது ரெண்டுக்கும் நம்ம நடுவில் வச்சோன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் வச்சுட்டோம். பட் பொசிஷன் எங்கே கிடைக்கிதுன்னா பிட்வீன் பி அண்ட் எஃப். இப்போ பிக்கும் எஃப்க்கும், அதாவது போலுக்கும், எஃப்னா என்ன, பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் கிடைக்கிது. இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது எஃப்பில் கிடச்சது, நம்ம எஃப்க்கும் இன்ஃபினிட்டியிலேருந்து பிக்கு நடுவில் வைக்கிறோம். அப்போ நமக்கு பொசிஷன், இமேஜ் பொசிஷன் எங்கே கிடைக்கிதுன்னா பிக்கும் எஃப்க்கும் நடுவில். டிமினிஷ்டு, விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் ரெண்டு தான் இங்கே. ஓகே, ஈஸியாக இருக்கும். பட் இந்த கான்கேவ் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்கேவ் மிரர். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ், இமேஜ் சைஸ், நேச்சர் ஆஃப் த இமேஜ். அட் இன்ஃபினிட்டிவ்னா ஈரில்லா தொலைவில் வச்சுட்டோம். பொசிஷன், இமேஜோட பொசிஷன் எங்கே இருக்குன்னா அட் எஃப். ஹைலி டிமினிஷ்டு, ரொம்ப 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 குட்டியாக நமக்கு தெரியுது. நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்திங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். மெய் பிம்பம் அண்ட் இன்வெர்ட்டட் என்ன, தலைகீழாக இருக்கும். எப்பயுமே மெய் பிம்பம், அதாவது ட்ரூ, உண்மையான பிம்பம் தலைகீழாக தான் இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரீன்லையும் பிடிக்க முடியும். சரியா? ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. அதை பியாண்ட் சி. சீனா என்ன, சென்ட்ரல் ஆஃப் கர்வேச்சர். கர்வேச்சருக்கு பின்னாடி வைக்கும்போது நமக்கு பொசிஷன் எங்கே, இமேஜ் பொசிஷன் இருக்குன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப். இப்போ பொசிஷன் எங்கே கிடைக்கிது, இமேஜோட பொசிஷன் சிக்கும் எஃப்க்கும் நடுவில், அதாவது சென்ட்ரல் ஆஃப் கர்வேச்சருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் கிடைக்கிது. இமேஜ் சைஸ் டிமினிஷ்ட், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். அட் சி. இப்போ சிலேயே நம்ம ஆப்ஜெக்டையும் வச்சிடறோம். நமக்கு இமேஜும் எங்கே கிடைக்கும்னா சிலேயே தான் கிடைக்கும். ஓகே, சியில் வைக்கிறோம், சிலேயே தான் இமேஜ் கிடைக்கிது. சேம் சைஸ் அஸ் த ஆப்ஜெக்ட். என்ன சைஸில் நம்ம ஆப்ஜெக்டை வச்சோமோ அதே சைஸில் தான் நமக்கு இமேஜும் தெரியும். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். பியாண்ட் சி அண்ட் எஃப். இப்போ சிக்கும் எஃப்க்கும் பிட்வீன் சி அண்ட் எஃப், சிக்கும் எஃப்க்கும் நடுவில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வைக்கிறோம். நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்குதுன்னா பியாண்ட் சி, சிக்கு பின்னாடி. இப்போ எப்படி தெரியுதுன்னா மேக்னிஃபைட்னா என்லார்ஜாக தெரியுது, பெருசாக. ஆப்ஜெக்டை விட இமேஜ் பெருசாக இருக்குது. ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். அட் எஃப். இப்போ எஃப்பில் நம்ம வச்சுட்டோம் ஆப்ஜெக்டை. சரியா? எங்கே நமக்கு இப்போ இமேஜ் பொசிஷன் கிடைக்கிதுன்னா அட் இன்ஃபினிட்டிவ், இரில்லா தொலைவில். ஹைலி மேக்னிஃபைட், தூரமாக நம்ம தள்ளி நம்ம தூரமாக நமக்கு இமேஜ் போக போக நமக்கு ஹைலி மேக்னிஃபைடாக கிடைக்கிது. ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். இப்போ பிட்வீன் எஃப் அண்ட் பி, எஃப்க்கும் பிக்கும், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில், ஆடி மையத்துக்கு நடுவில் வைக்கிறோம். எங்கே நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்குதுன்னா பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பின்னாடி கிடைக்கிது. மேக்னிஃபைட், பெருசாக தெரியும். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். பேசிக்காக இந்த விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்டுங்கிற கேரக்டர் எங்கே வரும்னா கான்வெக்ஸ் மிரரில் தான் வரும். கான்கேவ் மிரரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இதுக்கு முன்னாடி ரியல் இன்வெர்ட்டட் தான் படித்தோம். ஸோ இதில் மட்டும் பார்த்திங்கன்னா பிம்பம் எப்படி இருக்குன்னா மாய பிம்பம், நேரான பிம்பம். சரியா? மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியல் இன்வெர்ட்டட்னா மெய் பிம்பம், தலைகீழான பிம்பமாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா இது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்டோட அப்படியே நம்மளோட ரிவர்ஸ் தான் பார்த்திங்கன்னா 4th and 5th பாயிண்ட்டு அப்படியே தலைகீழாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் பொசிஷன் ஆஃப் த இமேஜும் மாறி இருக்கும். நல்லா செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அட் இன்ஃபினிட்டி, அட் எஃப். அதே நீங்கள் 5th வந்துடுங்க, அப்படியே மாறி இருக்கும். அட் எஃப், அட் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி பியாண்ட் சி, பிட்வீன் சி அண்ட் எஃப் பார்த்திங்கன்னா நம்ம 4th மேட்ச் ஆகும். என்ன, இமேஜ் ஆப்ஜெக்ட் இருக்கிறது இமேஜுக்கு வந்துடும், இமேஜுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். அதை மட்டும் நீங்கள் ஒரு க்ளூ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட்
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ் எங்கே அப்ளிகேஷன் யூசஸ் எங்கே இந்த கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் மிரர் கலெக்டிவ் நம்ம என்னென்னு சொல்லலாம் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் சொல்கிறோம். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு வைல் அப்ளைங் மேக்கப் ஆர் ஷேவிங். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் பொதுவாகவே கான்கேவ் மிரர்னாவே நம்ம மேக்கப் மிரர் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஸோ மேக்கப் அண்ட் ஷேவிங் யூஸ் பண்ணக்கூடாது கான்கேவ் மிரர். அஸ் தே ப்ரொவைட் எ மேக்னிஃபைட் இமேஜ். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோன்னா மேக்னிஃபை அந்த நம்மளோட இமேஜ் வந்து பெருசாக காட்டுறதுக்காக. They are used in torches, searchlights and headlights as they direct the light to the long distance. டார்ச் லைட்டில் சர்ச் லைட்டில் ஹெட்லைட்டு இதிலெல்லாம் நமக்கு கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுறாங்க. They can collect the light from a larger area and focus it into a small spot. Hence they are used in solar cookers. சோலார் குக்கர்ஸில் யூஸ் பண்ணுறதும் கான்கேவ் மிரர் தான். They are used as head mirrors by doctors to examine the eye, ear, nose and throat as they provide a shadow-free illumination of the organ. பொதுவாகவே நமக்கு இந்த இதிலலாம் ஷேடோ விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து நம்ம இந்த மிரரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, they are also used in reflecting telescope. அது மாதிரி டெலஸ்கோப்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே.